வணக்கம். நீங்கள் பார்த்து கொண்டிருப்பது ஒரு சித்த மருத்துவம். பார்க்க போகிறதான மருத்துவம் என்னவென்றால், இது மூல சம்பந்தமான ஒரு வியாதிக்கு தான் நம்ம பார்க்க போகிறோம். அதான் வந்து சோத்து கற்றாழை. அது சும்மா ஒரு தேவையான அளவுக்கு எடுத்துக்கங்க. அப்பப்பைக்கு செஞ்சு சாப்பிட்றோம். தேவையான ஒரு துண்டு அளவுக்கு ஒரு சின்னதான ஒரு பீஸ் எடுத்துக்கங்க. இதை கடுக்காய் தூளை விட்டு என்ன விடணும், கடுக்காய் தூளை விட்டு அதை விட்டு அந்த தூளை போட்டு இப்படி சாறு பிய்ய வேண்டிதான். இதில் வெங்காயச்சாறு, விளக்கெண்ணெய் இதெல்லாம் சேர்த்து நீங்கள் கொடுக்கும்போது இது சமமாக நீங்கள் கூட்டி சாப்பிட்டீங்க. நவமூலமும் தீருன்னு சொல்லப்பட்டிருக்கிறது. ஏன்னா இதெல்லாம் ஒரு நல்லதான மருந்து தான். பாருங்கள், தேவையான அளவுக்கு உங்களுக்கு குமரி அந்த சோத்து கத்தாழை இதை இந்த ஒரு கை அளவுக்கு ஒரு பீஸாக எடுத்துக்கோங்க. இதில் கடுக்காய் தோல் ஒரு டீஸ்பூன் போட்டுக்குங்க. வெங்காய சாறு இதில் பிழிஞ்சு வச்சுங்க. எல்லாத்தையும் எல்லாத்தையும் முறுக்கி சாராக பழிய வேண்டியதான். அப்படியே விளக்கெண்ணெய் சேர்த்து கூட்டி நீங்கள் சாப்பிடணும். காலையில் மட்டும் ஒரு வேளை இப்படி சாப்பிட்டு வந்தீங்கன்னா அந்த நவமூலமும் உஷ்ணத்தினால் வருகிறதான மூலவியாதி தீரும். இது கொஞ்ச நாளைக்கு இது எப்படி சாப்பிட்றீங்கன்னா, மழை காலமான வாரத்தில் 2 நாள் மட்டும் சாப்பிட்ணும். வெயில் காலத்துலாம் டெய்லியும் சாப்பிட்லாம். ஏன்னா சோத்து கத்தாழைங்கிறது குளிர்ச்சியானது. இது அளவிடும் பார்த்து அதனுடைய முறையை எந்த அளவுக்கு சாப்பிடணும் நீங்கள் பார்த்து பயனடையுங்க.